அன்பானவர்களே, இயேசு சொல்றார், ஒரு இடத்துல நான் வர்ற அளவுக்கு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். சும்மா இருக்கிறீங்களா? பிஸியாகுங்க. வேலை இல்லையா? ஆண்டோடைய வேலை கிடைக்கிற வரைக்கும் ஊழியம் செய்யுங்க. என்ன ஊழியம் செய்யணும், எங்கே செய்யணும் தெரியல, எங்கள் கூட வாங்க, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யலாங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். பாருங்கள், பிஸியாக இருக்கணும். பாருங்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவர் வருகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கள் என்றால் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் போகிற ஆஃபீஸில் உங்கள் கொலீக், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். நீங்கள் தான் அவர்களை இயேசுடைய அன்பில் நடத்தணும். நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காண்பீங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. என்னுடைய நண்பன் ஒருவன் சொன்னான், அவனுடைய மனைவியோட செல்ஃபோன் ரிப்பேர் ஆயிருக்கு. இவன் முழு நேர ஊழியக்காரன், ஆனால் மனைவி முழு நேரம் ஊழியம் செய்யலை. ஆனால் ஆண்டவர் அவன் செல்ஃபோனை என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுங்கன்னு ஜெபிக்கும் போது, கர்த்தர் உன் ஃபோனை கொடுன்னார். அந்த ஃபோன் 45,000, இது அவளுக்கு கொடுக்குறதா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஆண்டவர் பேசினார், என் ஊழியக்காரி மகள். அப்போ இவனுக்கு கேள்வி, நான் தான் ஊழியம் செய்கிறேன், அவள் பிஎட் முடிச்சிருக்கா, டீச்சர் படிச்சிருக்கா, அவள் எப்படி ஊழியக்காரி? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகள் டெய்லி என்னுடைய வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறா. இந்த வசனத்தை ஸ்டேட்டஸ் வைங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாகிலும் ஒரு வகையில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.